பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா ஏன்றன் தேவனே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா ஏன்றன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதில்லா உமதண்டை, கிருபையாக நீர் எனக்கு தருவதில்லா உமதண்டை, அருமையாயே நெய் அழைத்து அன்பின் தூத நாக செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே ஆவல் பூமியில், இன்னும் நீருங்கி சேவதே ஆவல் பூமியில். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பரிசுத்தமான சமூகத்தை தேடி வர அப்பா எங்களுக்கு பாராட்டின கிருபை மிக பெருசுப்பா. உங்கள் கிருபை பெருசுப்பா, உங்கள் அன்பு பெருசுப்பா, உங்கள் இரக்கம் பெருசுப்பா, நீங்கள் உங்கள் தயவு பெருசுப்பா. ஏன்னா நீங்கள் பெரிய உள்ளம் படைத்தவரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ ராஜாதி ராஜனாய், கர்த்தாதி கர்த்தனாய், வல்லமையுள்ள தேவனாய் இந்த ஆலயத்திற்குள் உலாவி கொண்டிருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. We welcome you, Master. We welcome you. ஷாபா ஹந்தர தியந்துரி ஆக்கரலபா ரீமே தூரா தீனே ரேக்கி பெலோஷியா தூரலரா. உம்மை வரவேற்கிறோம். நன்றி அப்பா. அடிமையை சிலுவை அண்டையில் மறைச்சிக்கோங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. தகுதியில்லாத அடிமைக்கும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கழுதையும் பேசும் சொல்லிருங்களேன். என்னத்தானே சொன்னீங்க? நான் சொன்னதை சொன்னால் அப்போ யார் சொன்னதை சொன்னீங்க? கழுதையும் என்ன செய்யும்? பேசும். ஆமேன். ஹல்லேலூயா. ரெண்டு ஆண்டவர் படைத்த உயிரினங்களில் 2 பேர், நிறைய பேர் இதில் இருக்காங்க. ஸோ 2 பேர், ஒன்று சேவல், இன்னொன்று கழுதை தெய்வ மனிதர்களை உணர்த்தினது. ஆமேன். சில நேரம் நம்மக்கிட்ட ஆமேன் ஒரு எறும்பு கூட நம்மக்கிட்ட பேசும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எறும்பு கூட புத்தி சொல்லும். எறும்பு கூட என்ன சொல்லும்? புத்தி சொல்லும். இதை கேட்கிற பக்குவம் என்றைக்கு நமக்கு வருகிறதோ, ஆமே, அவங்க சொல்லி நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நினச்சோன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கை அடைய முடியாது. ஆனால் என்றைக்கு சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க சில புத்தி சொன்னால் கூட we have to accept. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா
கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். ஆமென். மோகன் சியாவுடைய ஊழியத்திலெல்லாம் மிகப்பெரிய ஒரு அபார வளர்ச்சியை அவர் சந்தித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆமென், ஒரு சின்ன ஊழியக்காரர் சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணுவாராம். ஆமென். திருத்தி கொள்ள முயற்சிப்பாராம். ஆமென். அப்போது தேவன் நல்லவர். இன்றைக்கு கழுதையும் பேசும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இயேசப்பா எல்லாத்தையும் எப்படி செஞ்சாராம்? நன்றாய் செய்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தகப்பன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர், நன்றாய் செய்தவர், இனியும் செய்ய போகிறவர். ஆமென். அதற்கு ஆதாரமாக வேதத்தில் படிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்களேன். மார்க் 7:37. ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. என்ன படிக்கிறோம்? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆமே. ஏன்னா வேதத்தை படிக்கும் பொழுது உங்கள் கண்ணு வேதத்தை பார்க்கணும். பார்க்கும்போது கண்களில் சுகம் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சுகம் கிடைக்காது. அப்போ வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது பயத்தோடு பக்தியோடு நீங்கள் அதை படிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே நீங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எல்லாவற்றையும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பா மேலே மேலே உங்களை நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி அற்புதம் செய்ய போகிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, நான் மேலே மேலே ஆச்சரியப்படுற மாதிரி இயேசு என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் போது அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் இப்பயே ஆரம்பிச்சிடும். அவருடைய வல்லமை ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் இந்த பகுதியை வாசித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஒரு தேவ மனிதன் இப்படி சொல்லுகிறார், எப்பொழுதும் இயேசுவை மட்டும் சுமந்து செல்லுங்கள். என்னவா? எப்பொழுதும் இயேசுவை மட்டும் சுமந்து செல்லுங்கள். எப்பொழுதுமே அவர் மட்டுமே உங்களுக்கு உதவ முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை சுமக்கிற தேவ பிள்ளைக்கு கண்டிப்பாக ஏசப்பா உதவியே தீருவார். ஆமே. அம்மா ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி வைங்கம்மா, எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. விசில் சவுண்ட் வருது. ஓகே, தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஓகே, கரெக்டாக இருக்கு. நன்றி. ஆமேன். பாருங்க, எப்பொழுதும் இயேசுவை மட்டும் சுமந்து செல்லுங்கள். எப்பொழுதுமே அவர் மட்டுமே உங்களுக்கு உதவ முடியும். ஏன்னா ஏசப்பா எல்லாத்தையும் நல்லா செய்கிறவர். ஆமேன். மனுஷங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா ஒரு 100 தடவை சொல்ல வேண்டியது இருக்கும். ஆமேன். எங்களை பொறுத்த வரைக்கெல்லாம் ஒரு வேலையை சொன்னால் கச்சுன்னு நச்சுன்னு செய்யணும். இல்லைன்னா எனக்கெல்லாம் அப்படி வெறி பிடிச்ச மாதிரி கோபம் வரும். ஆமே. ஏன் நிறைய அபிஷேகம் இருக்கிறவங்க கிட்ட பொறுமை இருக்காது. உண்மையை சொல்கிறேன். நிறைய அபிஷேகம் இருக்கிற பிள்ளைங்க கிட்ட ஒரு வீக்னஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? பயங்கர கோபம் வரும். ஆமே. அதனாலே நிறைய இழந்து போகிறதும் இருக்கிறது. ஆனால் எதுக்கு அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு சில விஷயங்களை சொல்லும் பொழுது நல்லா செய்யணும். ஆமே. சமைக்கிறீங்களா? நல்லா செய்யுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வீடு கூட்டுறீங்களா? நல்லா கூட்டுங்க. துணி துவைக்கிறீங்களா? நல்லா துவைங்க. ஆமேன். உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களா? நல்லா செய்யுங்க. ஆமேன். அடுத்து கணவனை கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. ஆமேன். என்ன செய்யணும்? நல்லா கவனிக்கணும். ஆமேன். இன்ன வரைக்கும் நாங்கள்லாம் பாஸ்டர் அப்படி கவனிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஐயோ நான் கிழவன் ஆயிட்டேன் அப்படிம்பாங்க சில நேரம். உங்களை யார் சொன்னால் கிழவன்னு சொல்லுவேன் நான். ஆமேன். அல்லேலூயா. நான் கொஞ்சுவேன், பாப்பா கொஞ்சுவா. ஆமேன். பாப்பான்னு கொஞ்சுவோம். ஏன்? ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாழ்வு இது. ஆண்டவர் கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நல்லா செய்யணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா ஜெபிக்கணும். ஏன்னா அது இயேசுவினுடைய சுபாவம்.
எல்லாவற்றையும் எப்படி செய்தாராம்? நன்றாய் செய்தார். உங்கள் இருதயத்து மேலே கை வச்சாப்பா, எல்லாத்தையும் நல்லா செய்கிறக்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாயை திறந்து கேட்டுட்டீங்கன்னு வைங்களேன், நல்லா செய்கிறக்கு ஏசப்பா கிருபையை கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்றாய் செய்ய. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அது தேவனுடைய கிருபை, அவர்கிட்ட இருக்கிற சொத்து, அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். வேதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது ஏசாயா 42ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம் படிங்களேன். ஏசாயா 42, 5, 6, 7. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீ குருளுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல படிக்கிறோம் இயேசு எப்படி செய்தார் என்று. தீர்க்கன் ஏசாயா தீர்க்கன் சொல்லும் பொழுது, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாயிருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தை கொடுத்தவர் இயேசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுல நடமாடுகிற ஜனத்துக்கு என்ன கொடுத்தாராம்? சுவாசத்தையும் ஆவியையும் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர் என்று சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை வேதத்திலிருந்து குறிப்பிடலாம். ஆனா அதற்கு நேரம் போதாது. ஆகவே தேவ பிள்ளையே, இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஏன் அந்த வார்த்தை வந்ததுன்னு யோசிக்கணும். ஆதியாகமிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்கிற ஒரு வார்த்தை வேற இடத்துல வரல. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்கிற வார்த்தை ஏன் வந்தது என்று நான் ஆழமாக சிந்தித்த பொழுது, வேதத்தில் படிக்கும் பொழுது அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 2 அற்புதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அற்புதத்தை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவ பிள்ளையே பாருங்க, இன்றைக்கு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். ஆமே, எவ்வளோ படிச்சிருந்திருக்கலாம், எவ்வளவோ சம்பாதிக்கலாம், எவ்வளவோ காரியங்கள் நம்ம பண்ணலாம். ஆமே, எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும் வியாதின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க சந்தோஷமா வாழ்வாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இல்லைங்களா? வியாதின்னு வந்துருச்சுன்னா என்னதுங்க? ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை ஆகிவிடும். ஆமே, அப்போ பார்க்கும் பொழுது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை சூழல்கள் மாறி வருகிறது, உணவு முறைகள் மாறி வருகிறது. ஆமே, உடற்பயிற்சிகள் செய்கிறது குறைந்து வருகிறது. ஆமே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லாம் முன்னாடி காலங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிட்டவங்கெல்லாம் இப்போ நைட்டு 12 மணிக்கு கூட என்ன செய்கிறாங்க? உணவுகளை உண்ணுகிறார்கள். அதனால வாழ்க்கையினுடைய சூழலே மாறி போயிருது. குழந்தையிலிருந்து வயதானவங்க வரைக்கும் வியாதிகள் என்ன செய்துங்க வருகிறது. யாருக்கு வியாதி வருது, எப்போ மரிச்சு போவாங்க, எப்போ அவங்க பலவீனம் அடைவாங்க? நேற்று தானே கேட்டோம் நல்லா இருந்தாங்கன்னு, இன்னைக்கு என்னாச்சு? போயிருச்சு, வாழ்க்கை முடிந்து போகிறது. இப்படி வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் பாதிக்கப்படுகிற குடும்பங்கள், பாதிக்கப்படுகிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்போது 2 விஷயத்தை நான் உங்களிடத்தில் பதிவிடுகிறேன். ஒன்று, என் மனதும் ஆரோக்கியமாக இருக்கணும், என் சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? என் மனசு நல்லா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, உங்கள் மனசு நல்லா இருக்கணுங்க. மனசு நல்லா இருக்கிறதுக்கு வசனம் உள்ள இருக்கணுங்க. அல்லேலூயா. ஆமே, யாருக்கு மனசு நல்லா இருக்கோ, நான் சொல்கிறேன் உங்களுக்கு மேக்சிமம் 99% வியாதி வராது. ஆமே, வசனம் உள்ள இருக்கவங்க அப்படியே பலவீனங்கள் வந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து விடுதலையை கொடுக்கிற ஒரு தகப்பனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்போது
இந்த சரீரமும் நல்லா இருக்கணும், இந்த மனசும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர். ஆமென். நானும் நல்லா இருக்கணும், என் மனசும் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் கவலைப்படக்கூடாது, நான் அழக்கூடாது, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, நான் தலை குனிஞ்சு போகக்கூடாது, நான் மற்றவங்க முன்னாடி அவமானப்படக்கூடாது. இத்துணையும் நினைக்கிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் தேவ பிள்ளையே. ஆகவே தான் சொல்லுகிறேன், என் இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாமா ஏசப்பாவுக்கு? ஆமே. என் மனசு நல்லா இருக்கிறதுக்கு வசனம், என் சரீரம் நல்லா இருக்கிறதுக்கு நல்ல உணவை ஆண்டவர் கொடுக்கிறார். ஐயா சொன்னாங்கல்ல வர்ஷிப்பில், அந்த வீடியோவை நாங்கள் பார்த்தோம். ஒரு 6-7 வயது குழந்தை மண்ணை அள்ளி அள்ளி சாப்பிட்றாங்க. இதுதான் எங்களுக்கு உணவு. ஆமே. நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்த குழந்தைகள், பெரிய பெரிய வீடுகளில் குடியிருந்த குழந்தைகள், இன்னைக்கு போர் பதற்றத்தின் நிமித்தமாக காசா என்கிற நகரம் அழிந்து போனது. யோசிக்கவே முடியல. ஆனால் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறாருன்னா, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் சரீரத்தில் என்ன பலவீனங்கள் வந்தாலும் விசுவாசம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வியாதியை ஜெயிப்பீங்க. அந்த வியாதியை ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த போராட்டங்களை ஜெயிப்பீங்க. வேதத்தில் படிக்கும் பொழுது பாருங்க, தீரு சீதோன் பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயமானவர் என்று கேள்விப்பட்டு அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்களேன். மார்க் கலிலியாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமியாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஆமென். தீரு சீதோன் பட்டணங்களில் இருந்த அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்களேன். மார்க் 7:24. பின்பு அவர் எழுந்து அவ்விடமிட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. ஆமென். பார்க்குறோம், தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளுக்குள்ள போய் ஒரு வீட்டுக்குள்ள போறார். யாருக்கும் தெரியக்கூடாது, மறைவா இருக்கணும்னு நினைச்சிட்டு ஏசப்பா ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்கும்போது வேதத்துல படிக்கிறோம் 25வது வசனத்துல, அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்ரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அல்லேலூயா. ஆமென். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வந்து கேள்விப்பட்டதோடு நிக்கல, அவர் பாதத்தில் விழுந்தாள். அல்லேலூயா. நான் இதை யோசிக்கும் போது ஒன்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். இயேசு இருந்த இடத்திற்கு அந்த தாயார் வந்தாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு இருந்த இடத்திற்கு. ஆமென். எந்தெந்த தேவ பிள்ளை இயேசு இருக்கிற இடத்துக்கு வர்றீங்களோ அற்புதம் நிச்சயம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு இருந்த இடம் நான் விசுவாசிக்கிறேன். இந்த பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே என் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். என் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்துக்குள்ள வர்ற தேவ பிள்ளைக்கு கண்டிப்பா சுகம் கிடைக்கும், கண்டிப்பா அற்புதம் நடக்கும், கண்டிப்பா அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு இருந்த இடத்திற்கு அந்த அம்மா வந்தாங்க. கேள்விப்பட்டதோடு நிக்கலங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர் பாதத்தில் விழுந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் தேவ பிள்ளையே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்க, அவங்க பொண்ணை பற்றி அவங்க சொல்லும் பொழுது மத்தேயுல படிப்போம், என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். என்னுடைய மகள் எப்படி இருக்கா?
கொடிய வேதனை. ஆமே. சில பேர் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களோடய வச்சுக்குவாங்க. ஆமே. ஜெபிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. உங்கள் பிரச்சனையோடையே தான் நீங்கள் வாழணும். என்னைக்கு வாயை திறக்கிறோமோ அன்னைக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமே. அப்போ ஏசப்பாவுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். தேவ பிள்ளையே, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னுடைய சுமையை மனிதர்களால் சுமக்க முடியாது, என்னுடைய பிரச்சனையை மனிதர்களால் சுமக்க முடியாது, என்னுடைய கஷ்டத்தை மனிதர்களால் சுமக்க முடியாது. என் கடைசி நம்பிக்கை இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பிரச்சனையில, போராட்டத்தில், ஆமென், பிசாசின் பிடியில என் மகள் போராடி கொண்டிருக்கிறாள். இந்த போராட்டத்திலிருந்து விடுதலையை பெறுவதற்கு, விடுதலையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா இயேசுவை தவிர வேறு வழி இல்லை என்பதை ஒரு புறஜாதி பெண் அறிந்திருந்தாள். ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பாட்ட வராங்க, வந்து அவர் பாதத்தில் விழுறாங்க. அதனால தான் ஒரு பக்தன் பாடும் பொழுது, உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஹல்லேலூயா. உங்க சந்நிதியில நான் முழங்கால் படியிட்டா, உங்க சந்நிதியில நான், உங்க பாதத்துல நான் வந்துட்டா எனக்கு அற்புதம் நடக்குங்கிறதை இயேசுவை குறித்து அந்த அம்மா அறிஞ்சிருந்தாங்கங்க. தேவ பிள்ளையே, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிந்தது தெரியுமா? நான் ஒரு புறஜாதி பெண், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அவருடைய அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அத்தோடு நான் நிற்க போவதில்லை, அவர் பாதத்தில் விழுந்து அவரை ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை நான் இறுக பிடிக்க போகிறேன். அந்த ஒரு தீர்மானத்தோடு தாங்க அந்த அம்மா அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. வந்தவங்க நிற்கிறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. ஆமென். தேவ பிள்ளை, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது என் இயேசு என்ன பிரச்சனையோடு நான் வீட்டிலிருந்து கிளம்புறனோ அதே பிரச்சனையோட என்னை அவர் வீட்டுக்கு அனுப்ப போவதில்லை, அற்புதங்களை கொடுத்து அனுப்புகிறவர் என்பதை விசுவாசித்திருந்தாங்க. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ரீபா லந்துரி அந்த ரியாக்கா ராபா விசுவாசிக்கிறாயா தேவ பிள்ளையே? ஆமே. வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே விசுவாசம் ஆரம்பித்து விட்டது. வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே தேவனுடைய வல்லமை ஆரம்பித்து விட்டது. வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே ஆண்டவரை ஆராதிக்கிற அபிஷேகம் ஆரம்பித்து விட்டது. வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே தேவனுடைய வல்லமை அவளுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆமே. ஹல்லேலூயா. சில பேர்கிட்ட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷம், போங்க ஏதோ நல்லா இருக்கேன். எனக்கெல்லாம் அப்படி சொன்னாங்கன்னா அப்படி கோபமாக வரும். என்னடா அந்த அம்மாவுக்கு என்ன, எப்படி பாஸ்டர் 21 வருஷம் அவங்கள வச்சு தாட்டினாரோ தெரியலையே. ரொம்ப பொறுமைசாலிக்கு ஒரு கோபக்காரி. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய பலவீனங்களை நான் சொல்லிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன். ஏன்னா சில பேர் தங்களை பற்றி பெருசாகவே சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எப்போவுமே என்னை டீக்ரேட் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம் ஜாஸ்தி. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ பாருங்க, இவங்களுடைய விசுவாசம். எதற்கு இதை நான் சொல்றேன்னா, தேவன் மானிட பிறவி என்பது தேவன் கொடுத்த ஒரு அழகான விடயம்ங்க. ஆமென். நோயற்று வாழ்வது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கொடிய வியாதிகள் நமக்கு வராமல் இருந்து கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்திருக்காருன்னா கோடி கோடி நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ இவங்களுடைய மேட்டர் என்ன தெரியுங்களா? வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே அந்த விசுவாசத்தை வளர்த்தி, ஹல்லேலூயா, யாரை பார்க்க போறேன்? இயேசுவை பார்க்க போகிறேன்.
யாரை பார்க்க போறேன்? அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் ஒரே வார்த்தையினாலே படைத்த அந்த ராஜாவை பார்க்க போறேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிமையை கொண்டு வந்துட்டே இருந்துச்சு. ஆமென். பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. ஆமென். வியாதி, அதாவது பிசாசு பிடிச்சிருச்சுன்னா என்ன வியாதி வரும்னு தெரியாது. ஆமென். பிசாசு பிடிச்சவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்துவர், ஏதோ சில செத்த ஆவிகளுக்குள்ள இருந்த சில கிரியைகள் அவங்கள தாக்கும் பொழுது அந்த செத்தவங்களுக்குள்ள என்ன வியாதி இருந்துச்சோ அது இவங்களை அட்டாக் பண்ணியிருக்கும். ஜெபிக்கும் பொழுது அந்த கிரியைகள் அழிக்கப்படும், சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். ஆமென். ஒரு முறை சாராளம்மா பார்த்தீங்கன்னா திடீர்னு வளையலெல்லாம் எடுத்து மாட்டிட்டாங்க. நிறைய வளையல் போட்டாங்க, செயின் போட்டாங்க. அப்புறம் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பாஸ்டர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, ஐயா சீக்கிரம் வாங்க, நான் இப்போ செத்து போயிடுவேன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவேன், சீக்கிரம் வாங்க, நான் என் பணம் எல்லாம் எங்கே வச்சுருக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், எல்ஐசி போட்டிருக்கேன், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் செத்து போயிட்டேன்னா என் பிள்ளைங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. நான் உடனே ஆவியில் நாங்கள் 2 பேரும் பகுத்தறிந்து சொன்னோம், அந்த அம்மாக்குள்ளே ஏதோ ஒரு கிரியை இருக்குது, போய் ஜெபம் பண்ணால் சரியாயிருன்னு. ஆமீன். அதே மாதிரி எங்கேயோ ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தாங்களாம். அந்த கிரியை அவர்களை தாக்கினதினாலே அந்த மாதிரி பேசுனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயா போய் ஜெபித்த பொழுது இயேசு விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்று வரைக்கும் நல்லா இருக்காங்க. ஆமீன். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது எதற்கு இதை சொல்கிறேன்னா, பிசாசின் பிடியில் கொடிய வேதனைப்படுறா. அப்போது படுறா என் பொண்ணு, ஆனால் மக வேதனைப்படுறா. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் விசுவாசத்தில் இருக்காங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வெளியே வர முடியாதுங்கிற சூழல் இருக்கலாம். ஆனால் ஒரு நபர், என் ஆண்டவர் தேடுவது ஒரு நபர், என் ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரு நபர். ஒரு நபரின் விசுவாசம் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் புரட்டி போட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளையே, ராபா லந்துரி அந்த ராபா. ஆமென். வீட்டிலிருந்து இயேசுவை பார்க்க கிளம்பின பொழுதே அவர்களுக்குள் இருந்த விசுவாசம், பிரச்சனையோடு என் இயேசு என்னை அனுப்புவதில்லை, அதே வியாதியோடு நான் வீட்டுக்கு திரும்புவதில்லை, அதே போராட்டத்தோடு திரும்புவதில்லை, இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார், இயேசு என் பிள்ளைக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. நான் ரொம்ப சிந்திச்சேன் இந்த வார்த்தையை. கானானிய பெண்ணா இருக்காங்க, அவங்க கணவர் இயேசுவை அறிந்தாரோ இல்லையோ தெரியாது. ஆமென். ஆனால் அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் பாருங்க, இயேசு இருக்கிற இடத்தை கேள்விப்பட்டு, ஆமென், பிள்ளையை கூட்டிட்டு வர முடியல, ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தில் அவங்க மகள் இருந்திருக்கிறாள். கொடிய வேதனை என்று வேதம் பதிவிடுகிறது. என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ தெரியாது, கூட ஆள் இருந்தாங்களோ தெரியாது. ஆமீன். ஒரு இடத்துல படிக்கிறோம், அவங்க அப்பா ஏசப்பாட்ட சொல்லுவார், என்னுடைய மகனுக்கு அந்த கிரியைகள் வரும் பொழுது சில நேரம் தண்ணியில் விழுறான், சில நேரம் தீயில விழுறான், அவன் அலக்கழிக்குது, அவன் கல்லறையில் போய் படுத்துக்கிறான், இப்படிப்பட்ட கொடிய பிசாசினால் அவன் அவதிப்படுகிறான், எத்தனை சங்கிலி வச்சு கட்டினாலும் அவனை கட்ட முடியலன்னு சொல்வார். அந்த மாதிரி ஒரு கொடிய பிசாசின் கிரியைகளினால் அந்த மகள் அகப்பட்டு என்ன செஞ்சாங்களோ தெரியாது, வீட்டுக்குள்ள பிள்ளைய பூட்டிட்டு ஆமேன் இயேசுவை நோக்கி ஓடி வந்தாங்க. தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு விசுவாசம் உள்ள நபர் வீட்டுக்குள்ளே இருந்தா, ஆமே, ஒரு தேவனை உண்மையாய் தேடுகிற தேவ பிள்ளை உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தா, உண்மையாய் வேதத்தை வாசிக்கிற ஒரு நபர் வீட்டுக்குள்ளே இருந்தா, கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தா, கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிற ஒரு நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தா, நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையை ஆமீன் மாற்ற என் இயேசு வல்லவர், நாம் ஆராதிக்கிற இயேசு வல்லவர். விசுவாசிக்கிறவங்க, அப்பா அந்த நபர் நானா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. சில நேரம் நம்மெல்லாம் என்ன செய்வோம்னா, ஏதாவது ஒரு காரியம் வரும்போது எங்கள் வீட்டுக்கார் பார்த்துக்குவாருங்க, இல்லைங்க நான் பார்க்கணும். இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஒரு பிரதர் கீபோர்டு வாசிக்கிறக்காக வரேன்னு சொல்லியிருந்தார். நாங்களும் நம்பிட்டு விட்டுட்டோம். காலையில் 5:30க்கு கால் பண்ணால் ஃபோன் எடுக்கலை, என்ன செய்கிறதுனே தெரியல. ஆமே.
சரி அவர் வருவாருன்னு உட்காந்துருந்தா வாசிக்க முடியுமா? நானே என்ன சொல்கிறதுங்க, அத்துப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சும்மா ஏதோ தொட்டு பார்த்துருக்கேன், அவ்வளோதான். எங்கள் சாம்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், டே உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுறா, நானே இருக்கேங்கம்மா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்றான். இப்போ அவன் அங்கே போயிட்டான். இப்போ யோசிக்கும் பொழுது என்ன செய்யறதுன்னு தெரில. அப்போ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு பாருங்கள், அந்த கீபோர்டில் பின்னாடி வச்சு மழை ஒரு நாள் நிறைய பெஞ்சதுனால அதெல்லாம் தண்ணி விழுந்து கொஞ்சம் கீயெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேன்து. ஆமேன். இந்த அம்மா ஓட்டை இந்த அம்மா வாசிக்குதுன்னு வேறு நீங்கள் வேறு நினைப்பீங்க. ஆமேன். அது கீயெல்லாம் என்ன பண்ண மாட்டேங்குது, இப்படி அமுத்துற மாதிரி இருக்குது. ஸோ என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்கு மேலே அவசரமாக குளிச்சுட்டு ஆமேன் ஓடி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கு தான். ஆமேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நபர் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆமேன். தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்களே உங்களை ஒரு கொட்டு வச்சுக்கோங்க. தெரியாதுன்னு சொல்லாதீங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா. வளரணும்னு ஆசைப்படுங்க. இந்த அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம், ஆமேன், யார் சொல்லி கொடுத்தாங்க தெரியல, யாரோ ஒருவர் இயேசுவை குறித்து சொன்ன பொழுது, இயேசு நல்லவர் என்று சொன்ன போது, இயேசு அற்புதர் என்று சொன்ன போது அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அவர்களை ஒரு விசுவாச பாதைக்குள் நடத்தி இன்னைக்கு தன் மகளுக்கு பிரச்சனை என்று வந்தபோது வீட்டில் முடங்கல, இயேசுவிடம் வந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே வந்தவங்க ஏசப்பாவுடைய பாதத்தில் விழுந்து ஆராதிச்சாங்க. பாதத்தில் விழுந்துனாலே ஆமேன், எபிரேய பதத்தில் படிக்கும்போது அதை கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஒரு அனுபவம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் படிக்கும் பொழுது அந்த அம்மா அப்படி நினச்சிட்டு வேதத்தில் படிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்களேன். மத்தேயு 15:23. அவளுக்கு பிரியத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நான் சொன்ன மாதிரி தேவனுடைய பாதத்தில் விழுகிற ஒரு நபர் தேவை. ஆமே. ஏசப்பா கிட்ட வந்துட்டாங்க, வந்து பேசுறாங்க. வசனம் என்ன சொல்லுதுங்க? இயேசு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஒரு வார்த்தையும். வந்திருக்காங்க, பிரச்சனையை சொல்றாங்க, அவர் பாதத்தில் விழுந்து ஆராதிக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உணர்வுகளை படைத்தவர், உணர்ச்சிகளை படைத்தவரே இயேசு தானங்க. ஆனா அப்படியே அமர்ந்திருக்கிறார், ஒன்றும் சொல்லல. ஆனால் இவங்களுக்கு தெரியும், என் இயேசுவினுடைய மௌனம் என் விசுவாசத்தை குலைக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் இயேசுவின் மௌனம் விசுவாசத்தை, எனக்கு நான் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை ஒரு நாள் குலைக்க முடியாதுப்பா. நீங்க சொல்ற வரைக்கும் நான் எழும்பி போக மாட்டேன். நீங்க அற்புதங்களை செய்யற வரைக்கும் உங்களை விடுற மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க தேவ பிள்ளையே? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க சொல்ற வரைக்கும், நீங்க பேசுற வரைக்கும் உங்களை விட்டுட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போவே மாட்டேன். பிடிச்சிட்டாங்களே ஆண்டவரை. ஒரு வார்த்தையும் கர்த்தர் பேசல. அவருடைய மௌனம், ஆமேன், இவங்க விசுவாசத்தை கொலைச்சே போடலங்க. நம்மளா இருந்தா யாராவது பேசலன்னு என்ன செய்வோம்? நல்லதா போச்சுன்னு உட்காந்துக்குவோம். ஆமேன். இல்லை, நம்முடைய நேச்சர் அப்படிதானே. பேசுனா பேசுறாங்க, பேசாட்டி போறாங்க. நல்லதா போச்சு. தேவ பிள்ளையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமேன், மன்னிக்கிற தயை பெருத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் ஏசப்பாவை ரொம்ப நேசிப்பேங்க. அவர் நினச்சி பார்ப்பேன், ஏசப்பா வந்து நான் உனக்கு அது செஞ்சுருக்கேன், இது செஞ்சுருக்கேன், எனக்கா சொல்லி காமிச்சு பார்த்துருக்கீங்களா? சொல்லவே மாட்டார். ஆமே. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன், உங்கள் ஸ்பாவத்தை எனக்கு கொடுத்துருங்க. ஆமே, உங்கள் ஸ்பாவத்தை எனக்கு கொடுத்துருங்க. அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, மௌனமாக இருக்காரு. அவர் பேசலன்னு அந்த அம்மா எந்திரிச்சு போகலை. ஆமே. பேசலன்னு சொல்லிட்டு அற்புதங்களை அவர் செய்ய மாட்டாருன்னு நினைக்கவே இல்லை அவங்க. ஆமே. திரும்பவும் தொடர்ந்து என்ன செய்கிறாங்க? தொடர்ந்து கூப்பிடுகிறாள். அப்போ சீஷர்களுக்கு கோபம் வருது. படைத்த தேவனுக்கு கோபம் வரல, மனுஷனுக்கு கோபம் வருது. ஆமே. அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கும் போது, கர்த்தருக்காக நிற்கும் போது தேவனுக்கு சந்தோஷமாக இருக்கும், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஆமீன் குழப்பமாக இருக்கும். என்ன இவ பைத்தியகாரியா, சும்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்கா, சும்மா அப்படிங்கிறா இப்படின்றா. நேற்றைக்கு நாங்கள் காங்கேயம் ஜெபத்துக்கு போயிருந்தோம்.
ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அக்கா கெட்ஸி அக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். பேசும்பொழுது அக்கா சொன்னாங்க, நிறைய அற்புதங்கள் கிறிஸ்டியனுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு முறை அக்கா இங்கே வந்து செபிக்கும் பொழுது ஆவியானவர் பேசினார், இந்த மாதிரி அக்கா நீங்கள் க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறதை ஆவியானவர் காண்பிக்கிறார், நிச்சயமாகவே அந்த போஸ்ட்டுக்கு வருவீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி நாங்கள் செபித்து அனுப்பினோம். நேற்றுக்கு எங்கள் பாப்பா அவங்க ஸ்கூலில் போய் ஒரு கிளாஸ் எடுத்தா அந்த இன்டர்ன்ஷிப்காக. அப்போ எடுக்கும் பொழுது அவங்கக்கிட்ட சைன் வாங்கணும். கெட்ஸி அக்கா பிரின்ஸிபலாக இருக்காங்க இப்போ ஒரு ஸ்கூலில். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சைன் வாங்கணும். வாங்கிட்டு நான் அந்த சைனை பார்த்த பொழுது பாஸ்டரும் நானும் நன்றி சொன்ன ஆண்டவருக்கு, தேவன் சொன்ன மாதிரியே க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறக்கு அப்பா உதவி செய்திருந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆன்லைனில் எல்லா ப்ரேயர்ஸையும் பார்ப்பாங்களாம். ஒரு ப்ரேயர்ஸ் கூட விடாமல் நம்மோடு கூட இணைந்து எல்லா செபங்களிலும் செபிப்பார்கள். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வேகம் வந்தது, எப்படியாகிலும் வசனங்களை எழுதணும். எழுத ஆரம்பித்தாங்களாம். எழுத ஆரம்பித்து அவங்க மகனுக்காக எழுதியிருக்காங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபை, அவன் 551 மார்க்குகள் +2 எடுக்கிறக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆமே. அடுத்தவங்க சொன்ன ஒரு சாட்சி என்னன்னா, பாருங்கள், அவங்க ஸ்கூலில் அவங்க போய் அவங்க பிரின்ஸிபலாக அட்மிஷன் ஆன போது, அவங்க அந்த பிரின்ஸிபலாக அந்த பதவியில் சேர்ந்த போது அவங்க ஸ்கூலில் 50 பிள்ளைங்க தான் இருந்தாங்களாம். வசனத்தை எழுத 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 இப்போது 250 குழந்தைகள் அந்த ஸ்கூலில் அட்மிஷன் ஆகியிருக்காங்க. ஹல்லேலூயா. அக்கா சொல்கிறாங்க, எங்களுக்கு எங்கள் ஸ்கூலில் இடம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தேவன் உயர்த்தி இருக்கிறார். ஆமே. அடுத்து 3வது காரியம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீட்டில் ஸ்டிக் பண்ணுவாங்களாம், கண்டிப்பாக வசனத்தை எல்லாரும் எழுதணும் படிக்கணும்னு. இப்போ அண்ணன் கூட வசனத்தை எழுதுறாருமா, அதை நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. தேவ பிள்ளையை கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஒரு நபர், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு நபர் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது சில நேரங்கள் ஆண்டவர் அமைதி காக்கிறார் என்பதற்காக அற்புதம் நடக்கவில்லை என்பது அர்த்தம் அல்ல. தேவ பிள்ளையே, அந்த மௌனத்துக்குள்ள ஒரு வல்லம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். மௌனத்துக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். ஆமென். தொடர்ந்து ஹல்லேலூயா, தொடர்ந்து கூப்பிடுறாங்க. அப்போ கூட இருக்கிறவங்க, நீ என்ன பைத்தியமான்னு நினச்சிருப்பாங்க, இந்த அம்மா என்ன இப்படி பேசுது, இப்படியே கூப்பிட்டு இருக்கு, இவளை அனுப்பிடுங்க அப்படின்னு சீஷர்கள் சொல்லும் பொழுது அப்போ கூட அந்த அம்மா எந்திரிச்சு போகலையே இயேசுவை விட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க தேவ பிள்ளையே? ஆமே. சில எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், மன இறுக்கங்கள் வரும். ஆமென். இயேசுவை விடாமல் தொடர்ந்து ஆண்டவரை பிடிக்கும் பொழுது அந்த அற்புதத்தை ரீச்சாயே தீருவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுவை தொடர்ந்து அந்த அம்மா பிடித்து கொண்டாங்க, தொடர்ந்து ஆண்டவரை பணிந்து கொண்டாங்க. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்களேன். மத்தேயு 15:25. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இப்போ என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று என்ன வார்த்தை அங்கே போட்டிருக்குங்க? பணிந்து கொண்டாள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பாதத்தில் விழுந்தாங்க, ரெண்டாவது என்ன செஞ்சாங்களாம்? பணிந்து கொண்டாள். வசனம் சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. 24 மூப்பர்கள் பரலோகத்தில் நிற்கிறாங்க. இயேசுவை கண்டவுடனே, அந்த ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை கண்டவுடனே கிரீடங்களை அவருடைய பாதத்தில் வைத்து, நிறைய கிரீடங்கள் இருக்கலாம் உங்களுக்கு. உங்கள் பொசிஷன் உங்களுக்கு ஒரு கிரீடம். ஆமென். உங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு கிரீடம். ஆமென். நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் அப்பா சமூகத்துக்கு வரும்போது அந்த கிரீடத்தை எல்லாம் கழட்டி எங்கே வச்சிடணும்? பாதத்தில் வச்சுட்டு நீங்களாக நில்லுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் ஒரு பக்தன் சொல்லுவார், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறே, நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா,
நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே. நானா வந்திருக்கேன்ப்பா. ஏன் இந்த இவ்வளவு பணிவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணுனா, தீரு சீதோன் பட்டணம் பயங்கர ஒரு வியாபார பட்டணம். ஆமே. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருந்த பட்டணம். ஆமே. அதனுடைய சந்தை வேதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது பெரிய வியாபார சந்தையாக இருந்தது அப்படின்னு ஏசாயா புத்தகங்களில் படிப்போம், எசேக்கியலில் படிப்போம். நிறைய பேர் வர்த்தகம் பண்ணின ஒரு பட்டணம். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த அம்மா ஒரு பெரிய வசதியில் இருந்திருக்கலாம். ஆகவே அந்த காரியங்கள் எதையும் வெளிக்காட்டாமல், ஏசப்பா என்னுடைய மகளுடைய சுகத்திற்காக என்னுடைய பெருமையெல்லாம் துறந்து எல்லாவற்றையும் நான் மாற்றி உங்கள் சமூகத்தில் பணிஞ்சு நிற்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் அதில் வெளிப்படுகிறது. அப்படி பணிஞ்ச உடனே ஏசப்பா என்ன சொல்லியிருக்கணும்? ஓகே ஓகே உனக்கு அற்புதம் நடந்துருச்சு போன்னு சொல்லியிருக்கலாம். அப்பவும் அவங்க விசுவாசத்தை இயேசு சோதிக்க ஆரம்பிக்கிறார். சொல்கிறார், அம்மா பிள்ளையோட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாதுமா. அல்லேலூயா. பிள்ளையினோட அப்பத்தை எடுத்து எதுக்கு போட முடியாது? நாய்க்குட்டிக்கு போட முடியாது. நம்மளா இருந்தா போயா நீயும். பக்கத்தில் கேளுங்க, அப்படி சொல்லியிருப்பீங்களான்னு. உண்மையை சொல்லணும். பொய் சொன்னீங்கன்னா பட்டை தீட்டி போடுவார் ஆண்டவர். என்ன சொல்லியிருப்போம்? போயா நீ. நான் பாரு எவ்வளவு நேரம் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சு, உங்களை பணிஞ்சிட்டேன், உங்கள் பாதத்தை பிடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் அற்புதத்தை செய்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னை இப்படி புறக்கணிக்கிறீங்களே, நீங்களும் வேண்டாம் உங்கள் அற்புதமும் வேண்டான்னு ஓடி இருப்போம் இல்லை? அப்போ கூட இல்லைப்பா, அதுதாங்க ஏசப்பாவை டச் பண்ணிச்சு. நான் இந்த இடத்துல ஒன்று பதிவிடுறேன். அப்பாவை டச் பண்ணுற வரைக்கும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. அவரை தொடர வரைக்கும் அவரை நான் தொடணும். என்னோட வார்த்தை அவரை தொடணும். என் விசுவாசம் அவரை தொடணும். நான் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அவரை தொடணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ரீபா லகதுரா ரிக்கே மேஷியந்தரலபா. அது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா இந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்பா மேஜல் இருக்கிறத நான் கேட்கலப்பா, துணிக்கை எனக்கு கொடுங்கப்பா. துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அந்த துணிக்கையை கொடுக்கக்கூடாது என்று, சாப்பிடக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆமே. குப்பையில் போடுறோம், நாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அது அது அதோடைய உரிமை. குப்பையில் போடுறத தின்பது யாருக்கு உரிமை? நாய்களுக்கு உரிமை, வெளியிருக்கிறவங்களுக்கு உரிமை. அந்த உரிமையை நீங்க தடுக்க முடியாதுப்பா. அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கன்னு சொன்ன உடனே என் பரம தகப்பனால் அதற்கப்புறம் அமைதியா இருக்க முடியவில்லை. அதற்கப்புறம் அவளுடைய விசுவாசத்தை சோதிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் ஆமென், அவரால் அற்புதம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், உன் விசுவாசம் பெருசுமா. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை பார்த்து அப்பா சொல்லணும், நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை பெருசு, நீ எனக்காக காட்டுற வைராக்கியம் பெருசு. நீ காலையில் சர்ச்சுக்கு கிளம்பும் பொழுது ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்காகத்தானப்பா இத்தனை பிரயாசமும். ஆமென். எங்களுக்கு தெரியும் சாம் கண் இல்லாதவங்களுக்கு கண் இருக்கிற மாதிரி, கண் இல்லாத குருடர்கள் வழி நடத்திட்டு போங்கன்னு சொன்னா எப்படி அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமோ, அந்த மாதிரி எனக்கும் பாஸ்டர் ஐயாவுக்கும் பெருமைக்காக இல்ல, தேவநாம மகிமைக்காக சொல்லுகிறேன். கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டினவனை போல இந்த கீபோர்டில் அலைன்மெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா நான் வாசிச்சு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவனை காலையில் எழுப்பி 5:30 மணிக்கு எழுப்பி, சாமி சொல்லு, இதில் அலைன்மெண்ட் எல்லாம் மாறி இருக்கு, சவுண்டு வித்தியாசமாக வருது. வீடியோ காலில் எனக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தான், இதை இப்படி மாற்றுங்க, இதை இப்படி மாற்றுங்கன்ட்டு. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ காலையில் ஐயா ஜெபம் பண்ணாங்க, இந்த பிரயாசெல்லாம் உங்களுக்கு தானப்பா, இந்த பிரயாசெல்லாம் உங்களுக்காக தானப்பா. கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாரு, தைரியமா வா. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
இன்னைக்கு ஆராதனை மகிமையா இருந்தது. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லேன். தேவன் இறங்கி வந்தார். ஆமே. இப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா, ஏசப்பா நம்மளை பார்த்து இத்தனை வருஷ காலம் அவர் ஆராதிக்கிறோம்ல, அவர் நினைக்கணும், உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் பெருசா பார்க்கிறேன், உனக்குள்ள இருக்கிற அர்ப்பணிப்பை நான் பெருசா பார்க்கிறேன், என்ன நீ விடாம ஆராதிக்கிறத நான் பெருசா பார்க்கிறேன், எனக்காக நீ கொடுக்கிறத நான் பெருசா பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எனக்காக நீ நிக்கிறத பெருசா பார்க்கிறேன். மற்றவங்க முன்னாடி என்னை மறுதலிக்காம நீ உண்மையா என்னை ஆராதிக்கிறத நான் பெருசா பார்க்கிறேன். நான் சொல்ற மகளே, போ, உன் பொண்ணுக்கு குணமாயிருச்சு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ரீபா லந்து ரியாக்கா ராபா இயேசுவுக்காக நின்னா, இயேசுவுக்காக வாழ்ந்தா, என்ன கொடிய பிரச்சனையா இருந்தாலும் மாறும். பிரச்சனையோடவே வாழ மாட்டீங்க, கடனோடவே வாழ மாட்டீங்க. ஆமென். ஆண்டவருக்கு தேவை ஒரு நபர் தேவ பிரசன்னத்துல வந்து நிற்க. ஆமென். ஊழியக்காரங்க சொல்றாங்களா, அந்த அழைப்பை தட்டாதீங்க. ஆமென். இன்னைக்கு ஐயா சொல்லியிருக்காங்க, டேனியலையும் செல்வம் பிரதரையும் சொல்லியிருக்காங்கன்னா, இது மனுஷன் தீர்மானிச்சதில்ல, இட்ஸ் ஃப்ரம் அபவ், பரலோகம். இவங்க ரெண்டு பேத்தையும் ஜெபத்துல கொண்டு வந்து இணைக்கணும், போடணும்னு பரலோகம் தீர்மானிச்சதுனால அந்த வார்த்தை ஊழியனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்து சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்ப நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஆண்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை என் தேவன் கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், ஏசப்பா எங்க வீட்டுல நானா இருக்கணும் ஜெபிக்கிறது, எங்க வீட்டுல நானா கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிற நபரா நானா இருக்கணும். ஹல்லேலூயா. உம்மை தேடுறதுல நான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், உம்மை ஆராதிக்கிறதுல நான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். தேவ பிள்ளையே, கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ தெரியல, ஏசப்பா கூட இருந்த அந்த கான்வர்சேஷன்ல ஆண்டவரை பத்தி அந்த அம்மாவை பெருசா நினைச்சாங்க, இந்த அம்மாவை பத்தி இயேசுவும் பெருசா நினைச்சாரு. எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? உன் விசுவாசம் பெருசுமா? யாரையும் இப்படி சொல்ல, நூற்றுக்கு அதிபதியை சொன்னாரு, அடுத்து இந்த அம்மாவை சொல்றாரு, உன் விசுவாசம் பெருசு. ஏன்னா உங்க வார்த்தை எனக்கு தெரியும்பா, நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே என்னை பிரச்சனையோடு நீங்கள் அனுப்ப மாட்டீங்கப்பா. ஆமென். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே விசுவாசத்தோடு வாங்க. ஆமென். என் போராட்டத்தோடவே நான் திரும்பி போகிறதில்ல. இயேசு எனக்கு அற்புதங்களை செய்து விட்டார், இயேசு அதிசயங்களை செய்து விட்டார். ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வேதத்தில் படிக்கும் பொழுது எரேமியா 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் பாருங்களேன். எரேமியா 30, 12, 13. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்பாடுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. சில பிரச்சனை இன்னும் ஆறவே இல்லை. அடி மனசுல இருக்கிற சில பிரச்சனைகள், சில காயங்கள் என்ன ஆகல, ஆறவே இல்லை, தீர்வே இல்லை அதுக்கு. அடுத்து சொல்றாரு, உன் காயம் கொடிதாய் இருக்கிறது, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. நான் சொல்றேன், எந்த மனுஷனும் எந்த உறவும் எந்த உடன்பிறப்பும் உங்க காயங்களை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. வசனம் சொல்லுகிறது, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதி சுத்தமா குணமாயிரும் அப்படின்னு சொல்றவுக்கு மருந்து யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? காய்ச்சல் வருது, டேப்லெட் போடுறோம், அடுத்த தடவை காய்ச்சல் வராம இருக்கா? சளி பிடிக்குது, ஒரு தடவை மருந்து போடுறோம், சரியாகுது, அடுத்த தடவை சளி பிடிக்காம இருக்குங்களா? திரும்ப திரும்ப அந்த வியாதிகள் என்ன செய்து இந்த சரீரத்தில் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா ஔஷதம் இல்லை. நான் சொல்லுகிற ஔஷதம் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை உன்னை குணப்படுத்தும், நிரந்தரமா குணப்படுத்தும், நிரந்தரமா உன் காயத்தை ஆற்றும், நிரந்தரமா உன்னை அபிஷேகிக்கும், நிரந்தரமா உனக்கு விடுதலையை கொடுக்கும், நிரந்தரமா உங்களை உயர்த்தி வைக்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமென்.
அப்ப என்னுடைய போராட்டத்திற்கு, என் வியாதிக்கு நிரந்தர மருந்துகள் இல்லை. ஆனால் ஒன்று நிரந்தரம், என் இயேசுவின் வார்த்தை நிரந்தரம், அவருடைய வல்லமை நிரந்தரம், அவருடைய அற்புதங்கள் நிரந்தரம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா தேவ பிள்ளையே? அப்போ வியாதி வந்துருச்சுன்னா ஔஷதத்தை விட இயேசுவை நம்புங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறேன். விசுவாசத்தில் வளருங்கன்னு கற்றுக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. மனசு சரியில்லை, சில பேருக்கு மனசுல காயம் இருக்கு, இது சரியாகிறதுக்கு ஆமென் எங்கேயும் ஔஷதம் கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? அமைதியா உட்காருங்கப்பா. தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். ஆமென். எங்கேயும் மருந்து இல்லை. உங்க அடி மனசுல ஒரு காயம் இருக்குல்ல, ஆமென், ஏதோ ஒரு வேதனை உங்களை அழுத்திட்டே இருக்குல்ல, இதுக்கு மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கார்ட்ட பேசினா சரியாயிருமா? மனைவி கிட்ட பேசினா சரியாயிருமா? பிள்ளைங்க கிட்ட பேசினா சரியாயிருமா? ஆமென். வெளியே ஏற்படுகிற வியாதிக்கும் மருந்து இல்லை, மனசுக்குள்ள இருக்கிற அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைக்கும் மருந்து இல்லை. ஆனா ஒரு மருந்து இருக்கிறது, அவருடைய வார்த்தை சகல சம்பூர்ணத்திற்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது. சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏசாயா 30:26 பாருங்களேன். ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆமென். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், உள்ளேயும் மனசுக்குள்ளேயும் காயம் இருக்கு, வெளியவும் சரீரத்தில் பிரச்சனை இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, முறிவை நான் கட்டுவேன், உன்னை நான் குணமாக்குவேன். ஆமென். என்ன பிரச்சனையில நீங்க போயிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம், நிலாவுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா? சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், ஆமென், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அப்படின்னா என்ன? இருளெல்லாம் மாறி ஒரு பெரிய வெளிச்சத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு விடியலை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. ஆமே. பலவீனத்தோடு இருந்தால் சொல்லுங்க, என் விசுவாசம், நீ என்னை பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்ப்பா, உன் விசுவாசம் பெருசு, போ, வியாதி சுகமாயிருச்சு. ஹல்லேலூயா. ஆமேன். நான் இயேசுவின் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் பெரிது, ஆகவே இந்த பலவீனம் என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு விசுவாசத்தோட அறிக்கை இடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பக்தன் சொல்றாரு, படுகுழியில் பாதாளத்தில் விடமாட்டீர், அழிந்து போக அனுமதியும் தரவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்பாவை நம்பி வந்த பிள்ளைய அழிஞ்சு போறக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். நான் என்ன செய்யணும்? வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன், இறைவா உம்மை ஆராதிப்பேன் என்ற சிந்தையோடு செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.